நம்பிக்கை இருந்துச்சு. தெய்வ திருமகள் எடுத்த டேரக்டரா அப்படின்னு இருக்கு, நம்பிக்கை போயிடுச்சு. நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பரா இருக்கு, காமெடி இருக்கு, லவ் இருக்கு, எல்லாமே இருக்கு, மியூசிக் சூப்பரா இருக்கு, போய் பாருங்க. நல்லா இருந்துச்சு மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு வல்கரான சீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு, ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கட்டும், காமெடி சீன்ஸ் எல்லாமே அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்ச 2 பேரோட லவ்யும் தான் சொல்லியிருக்காங்க. இது வெற்றிமாறன் சார் பார்க்கணும். இந்த புதுசா வந்த ஹீரோ இவருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். வெற்றிமாறன் சார் ஹீரோ எப்படி காட்டணுமோ அது மாதிரி கரெக்டா நடிச்சிருக்காரு. ஒரு உண்மையான லவ் என்னன்றதை இந்த படத்துல ஃபுல்லாக பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. படம் நல்ல படம், நல்லா இருக்கு, ரொமான்ஸ் எல்லாம் ஒர்க் ஆயிடுச்சு. டிஃப்ரெண்டான ஒரு பாட்டுங்க, இது வரைக்கும் நம்ம கேட்காத மாதிரி இருக்கு. நான் நல்லா டிஃப்ரெண்டா பண்ணிருக்கேன். எங்க லவ் ஸ்டோரி எல்லாம் பார்த்தா தெரியும். நம்பிக்கை இருந்துச்சு. தெய்வ திருமகள் எடுத்த டேரக்டரா அப்படின்னு இருக்கு, நம்பிக்கை போயிடுச்சு. இல்ல சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல, எங்கேயுமே ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல, ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. அதுல லேக் என்ன, கிரிஞ்சு படம், கிரிஞ்சு மேக்ஸ். மியூசிக் எப்படி இருக்கு? அவரு மியூசிக் மாதிரியே இல்லை. ஒரு 2 பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணுமே இல்லை படத்துல, ஒண்ணுமே இல்லைங்க படத்துல. கிரிஞ்சு மேக்ஸ் ஒரு படத்துல என்ன, படத்தை அவர் ஸ்டைல்ல எடுத்துருந்துருக்கணும், வேற ஹீரோவை போட்டு எடுத்திருக்கலாம், நடிக்க தெரிஞ்சவங்களை வச்சு எடுத்திருக்கலாம். இல்ல அவருக்கு அதான் சொல்றேனே, ஜிகர்தண்டால குரு சோமசுந்தரம் சொல்ற மாதிரி தான். இந்த மூஞ்சில நடிப்பே வராதான்னு கேட்பார்ல பாபி சினிமாவை பார்த்து, அப்படிதான் இருக்காரு ஹீரோ. இல்லைங்க ஒண்ணுமே இல்லைங்க படத்துல. நீங்க எவ்வளவு கேட்டீங்கன்னாலும் படத்துல ஒண்ணும் இல்ல. இல்ல சுத்தமா இருக்கும். ஓகே சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். இன்னொரு பார்க்கணும் தோணுது, பார்ப்போம் கண்டிப்பா. இல்ல நல்லா இருக்கு ஓகே. பார்த்தா அந்த எனர்ஜியோட அப்படியே வந்துருக்கு பாரு. நான் என்ன பேச தெரியல. ஓகே சூப்பரா இருக்கு. அதான் நம்மளோட கனெக்ட் ஆகுது. அது ஆமா நம்மளோட கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பார்க்கலாம், இன்னொரு படம் பார்க்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு சார், பார்க்குற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கதை, இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலையும் வராத ஒரு கதை. நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கணும் கண்டிப்பா. நல்லா இருக்கு படம், எல்லாருக்கும் கரெக்ட் ஆகுது. நல்லா புரிய கரெக்டான சப்ஜெக்ட் நல்லா கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் பக்காவாக பண்ணியிருக்காரு சார். பாட்டுங்க எல்லாமே நல்லா இருக்கு, மியூசிக்கும் நல்ல தரமாக இருக்கு. டிஃப்ரெண்டான ஒரு பாட்டுங்க, இது வரைக்கும் நம்ம கேட்காத மாதிரி இருக்கு. நான் நல்லா டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் ப்ரோ. படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரோ. இந்த படத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து வரல இந்த படத்துக்கு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ஆக்டர் பார்த்தீங்கன்னா புது ஆக்டர் போல படம் செம்மையாக வந்து நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மெயினான படத்துக்கு வந்து இது என்னென்ன ரீசன் என்னன்னா, ஒரு உண்மையான லவ் என்னன்றதை இந்த படத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பின்டாப்ல எனக்கு இந்த டேரக்டர் எனக்கு யாருன்னு தெரில, ஆனால் படம் ஒர்த்து சார். நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி படம் எடுங்க சார். ஓகேங்களா, படம் செம்மையாக இருக்குது சார். ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். படம் நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக்கு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி மெமரிஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு நாள் ஏஞ்சி ஸ்டோரி சொல்ல வேணான்னு பார்க்குறேன். வேணாம், ஸ்டோரி சொல்ல வந்து பாருங்க. நல்ல படம் தான், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோ ஒரு நல்ல கேரக்டராக பண்ணியிருக்காரு. அது ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காரு. ஹீரோ எப்படி காட்டணுமோ அது மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்காரு. நடிக்கலன்னு சொல்ல முடியாது, அவர் எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த படத்து கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அவர் சொல்ல வேணும், நல்லா தான் இருக்குங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் ஸ்டோரி காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதில் இந்த லவ் போர்ஷனும் நல்லா இருந்துச்சு. காமெடி MS பாஸ்கர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. டைமிங் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த மாதிரி இதில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபன்னாக லவ்வா எல்லாமே நல்லா இருந்துச்சு. லவ் ட்ரூவாக இருக்கும், அதுதான் மெயினாக லவ் ஸ்டோரி. அது ஃபுல்லாக நல்லா இருக்கும். அது எப்படி சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க. லொகேஷன்ஸ் வந்து ஃபாரின்ல எடுத்துருக்காங்க, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் கனெக்ட் சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறாங்க இல்லை ஒன் சைடு லவ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நல்லா இருந்துச்சுண்ணா படம். நல்ல ஒரு லவ் கான்செப்ட்னா, எந்த ஒரு ஆக்ஷன்ஸோ இல்லை அடல்ட் கண்டென்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பார்க்கலாம். எந்த ஒரு அடல்ட் கன்சென்ட் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஒரு பர்சன் அவரோட லவ்க்காக என்னென்ன எஃபர்ட்ஸ் போடுறாங்க, அந்த பர்சன் நமக்குன்னு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் போடுறாங்க, அதெல்லாம் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்கண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஒரு சீனு ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லாமல் அவரோட கேரக்டர் சைலண்ட் கேரக்டர், அது எந்த அளவுக்கு அவர் எஃபர்ட்ஸ் போடுறாரு, அமைதியிலே அந்த ஒரு கேரக்டர் எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்றது ஒரு நல்லா அவர் கொடுத்துருந்தாருண்ணா. எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியோ இல்லை ஒரு அடல்ட் கன்சென்ட் அந்த மாதிரி எதுவுமே இதில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வரவங்களுக்கு எதுவுமே இருக்காதுண்ணா. இதில் ஒரு நல்ல ஒரு லவ் மூவி, எந்த ஒரு டச் அந்த இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபீலோட நல்லா கொண்டு போயிருக்காங்க மூவியை. மியூசிக்லாம் உண்மையாக நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு மியூசிக்கும் நம்ம ஃபீல் பண்ணி
பண்ணி நம்ம இது பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, இது ஆக்சுவலி டிஃபரெண்டா இருந்துச்சு. என்னன்னா அந்த ஓல்டு மூவி தீபாவளி மூவி இருக்குல்ல, மறக்க போறது அது எல்லாமே லைட்டா ஞாபகம். கவிதையே தெரியுமா அந்த கயிறு கட்டி இறக்கும் போது அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு பொண்ணுக்காக ஒரு பையன் வந்துட்டு மேல இருந்தெல்லாம் குதிப்பானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நம்புற வரையில நம்பிதான் ஆகணும். ஹீரோயின் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. லைக் அவங்க ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சித்து ஆமா, அவர் ஆக்சுவலி ரொம்ப பண்ணா எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் பண்ணது ஆக்சுவலி தப்பு தான். அந்த மூவில வந்துட்டு அவர் வந்து இன்னொரு அஃபேர் கூட இருந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தப்பு தான். ஸோ அதனால சித்து மியூசிக்லாம் செம்மையா இருந்துச்சு. இப்போ நம்ம காதல் ரீசெட் ரிப்பீட் படம் எப்படி இருக்குன்னா, மது முகேஷ் அது சொல்லியே ஆகணும். அவரோட டெபியூ மூவி. ஆல்ரெடி 2 படம் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் ஹீரோவாக ரொம்ப கலக்கியிருக்காரு. கண்டிப்பாக வரவேற்கணும் தமிழ் சினிமாவுக்கு. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பல பரிமாணத்தில் படம் வந்துட்டுருக்கு. நல்ல நல்ல படம் வருது. அந்த பரிமாணத்தில் காதல் ரீசெட் ரிப்பீட்டும் ஒரு நல்ல படம். 2026 ஒரு நல்ல லவ் ஸ்டார்ட்னு சொல்லலாம். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸு, லவ்வர்ஸ் எல்லாருக்குமான படம் இது. கண்டிப்பாக வரலாம். அதே மாதிரி சொல்லி ஆகணுங்க, இது வெற்றிமாறன் சார் பார்க்கணும். இந்த புதுசாக வந்த ஹீரோ இவருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வெற்றிமாறன் சார். ஏன்னா ஆக்டிங் லெவலில் சூப்பராக கலக்கியிருக்காரு. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய் சார் பக்காவாக கலக்கிட்டா இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கும் ஆரிய ஜெயராஜ் சார் மியூசிக்கும் சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. படம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 9% சூப்பராக இருக்குது. ஏஎல் விஜய் சாருக்கும் நல்ல கம்பேக்கு, ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கும் நல்ல கம்பேக் மூவி. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அது நல்லா இருந்தது. ஒரு நியூ வே ஆஃப் இருந்தது ஸ்டோரி. மற்ற ஸ்டோரி மாதிரி இல்லாமல் நியூவாக இருந்தது. பார்க்கலாம். ஆக்சுவலி கேமராவோட ஆங்கிள்ஸ் ஸோ குட். சீனரிஸும் அவங்க வச்ச ஆங்கிள்ஸும் சரி, அவங்க செலக்ட் பண்ண இதுவும் சரி, ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்ச 2 பேரோட லவ்யூம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீ லவ் தட் கேர்ள் வெரி ஸோ டீப் அண்ட் ஷீ ஃபால் ஃபார் ஹிம் அண்ட் அவங்க திருப்பி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது கனெக்ட் ஆகுமா சொன்ன விஷயம்? மேபி நாட். ஏன் கனெக்ட் ஆகாது? I don't know, but nowadays kids are like don't know how to say the அவங்க அந்த லவ்னா என்னவே தெரியாம பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பட் இட் வாஸ் ரியலி நைஸ். ஒரு லைட்டாக ஒரு ஓல்டு ஃபிலிம், ஒரு ஓல்டு லவ் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை, எனக்கு தெரிஞ்சது வெரி நைஸ். நல்லா இருக்கு. மியூசிக் நியூவாக இருக்குது அண்ட் லைட்டாக ஒரு ஓல்டு விண்டேஜ் மியூசிக் சேர்த்து வர மாதிரி தான். யா, ஹி இஸ் லைக் இன்ட்ரோவர்ட். பட் எனக்கு அந்த கிட் வெர்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிட்டும் சரி, அவங்க அந்த ரியாலிட்டியில் இருக்க பர்சனாலிட்டி சரி, ரெண்டுமே ஒரே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவரால் ரேட்டிங் 8. நல்லா இருந்துச்சு மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு வல்கரான சீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. நம்ம குழந்தை குட்டிகளோட இந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. இது இப்போ படத்தோட பேர் பார்க்கும்போதே காதல் ரீசெட் ரிப்பீட் அதிலே தெரிஞ்சிச்சு இப்படியா இருக்குமோ அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு இது இருந்துச்சு, அசம்ஷன் இருந்துச்சு. ஆனால் அந்த அசம்ஷன் எதுவும் இல்லாமல் அதுதான் நம்மளை கொஞ்சம் ட்விஸ்ட்டாக அப்படி கொண்டு போய் ரொம்ப நல்லா ஒரு சாங்கோட முடிச்சிருக்காங்க. அது சாங்ஸ் வேறு, ஹாரிஸ் ஜெயராஜோட சாங்ஸ் வேறு எடுத்து சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. கடைசியில் சாங் வந்துட்டு நம்மளை அப்படியே அழ வைக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் நான் சொன்னால் நல்லா இருக்குமா, நீங்களே போய் பாருங்கள். இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங் இருந்துச்சு, ஆனால் கூட அது அப்படியே கவர் ஆகிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 பேருமே அர்ஜுன் அசோகனா இருக்கட்டும், எல்லாருமே செம்மையாக இருக்குது. ஓவராலாக ஃபீல் குட் மூவி. எல்லாரும் தியேட்டர் வந்து பார்க்கணும். அந்த மாதிரி யா மியூசிக் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா போச்சு. எனக்கு பர்சனல் லைஃப்பில் கனெக்ட் ஆகல. பட் நல்லா இருக்கு. ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், காமெடி சீன்ஸ் எல்லாமே ஆமாம், ஃபேமிலியை கண்டிப்பாக வந்து பாருங்க. செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் வைஸ், காமெடி வைஸ், வைவ் மீன்ஸ் ஒரு ஃபீல் குட் மூவியாக லவ்லியாக நல்லா போச்சு. போர் அடிக்காமல் கரெக்டாக கொண்டு போனாங்க. எங்கேயுமே நம்ம எப்படி சொல்கிறது, வந்தோமா அப்படின்னு சொல்லி மணிக்கு ஒர்த்து தான். படம் சூப்பராக இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. காமெடி இருக்குது, லவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. போய் பாருங்கள். கரெக்டாக ஆக்கிக்க வேண்டியதான்.
இல்லை இப்போ இருக்கவங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுமா? இப்போ இருக்க லவ்க்கு, இப்போ இருக்க ஜென்ரேஷன் லவ்க்கு இந்த படம் கனெக்ட் ஆகும். ஸ்டோரி சொல்லக்கூடாது, நல்லா இருக்கும். ஸோ மியூசிக் வைஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜோட கம்பேக் ஒர்த்தா இருக்கா? சூப்பராக இருக்கு.